முடிஞ்சு வெளியில வரட்டும். என்ன மாட்டியா அத்தை நல்லா பாக்குறீங்க. அறிவுக்கு அறிவு இல்லையா? ஆசீர்வாதம் பண்ண சொன்னா என்னையா உனக்கு தானே கட்டி கொடுத்தது? எவ்வளவு இருங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்த மல்லிகை கடையில. எதுக்கு? பக்கத்து கடைக்கு போகாத, சீக்கிரம் வந்துருவேன். கொஞ்சம் எட்ட கடைக்கு போயிட்டு வா. சரி சரி. அவன் போயிட்டு வரதுக்குள்ள நம்ம சொல்லிய முடிச்சுக்குவோம் சாமி. உனக்கு தானே கட்டி கொடுத்தது? யாருக்கு? அவனுக்கு. உனக்கு தானே. அவனுக்கு கட்டி கொடுத்து அவன் என்ன இப்படி விசிறி வச்சு வீசிட்டு இருப்பான். நாங்க 4 பேர் சும்மா தான் இருக்கோம். எங்க கல்ல கட்டி தொங்க விடுங்க. ரம்பை ஊர்வசி மேனவை திலோத்தமை எத்தனை பேர் நடந்திருந்தாலும் உங்களை நடனத்தை பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான நடனம். இந்த பெண்ணை பார்க்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கே. ஆமா ஆமா. எல்லாத்துலயுமே இப்படி ஒத்த ஒத்த கொட்டையே தொரிங்குது. இன்னொரு கொட்டை எங்க? கீழே கிடக்கு. வர்றவங்களுக்குலாம் இதுலதான் கண்ணா வருவீங்களா? என்னமோ தெரியல, உங்க கொட்டையை இன்னைக்கு எங்கிட்ட அத்துக்கிட்டு நாய் போதோ தெரியல. மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. அதுகிட்ட மட்டும் போயிடாதீங்க, அந்த ஒத்த கொட்டையும் இல்லாம போயிடும். மான்மிழி ஒரு தேன்மொழி நல்ல மகிழம் பூவும் மகரம் அவள் சிரிக்கு மரபு சிதறும் தாளமும் வாசம் வீசு நீ ஏழு ரோகம் பார்க்கிறாத தேவியோ ரத்தின கட்டின பூந்தேரு உங்களை படைத்ததாரு இன்னைக்கு வயசு 3 என்ன சொல்லிக்கும் பாரு இது பூவோ அரச்ச சந்தன மணக்கும் அழகி அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. எவ்வளவு ஒரு அழகான இன்னைக்கு மணிமேகலை அப்படின்னா இந்த மதுரை சங்கத்துல ஒரு டான்சர், ஒரு சிறப்பான டான்சர் எத்தனையோ இருந்தாங்க. இன்னைக்கு மணிமேகலை தான் வரணும் அப்படின்றக்காண்டி முன்னாடி உட்கார்ந்துருக்காரு அன்பு மாமா திமுக செயலாளர் போஸ் அவர்கள். அவர் தான் நாடகம் பேசுறோம் எடுத்தோடனே சொன்னாரு, மறுமையை அந்த மணிமேகலை போடுங்க சொன்னாரு. மணிமேகலை அந்த அளவுக்கு மாமா உங்க மேல ஒரு ஆசைப்பட்டு தான் கேட்டிருக்காரு. ஒரு மீசக்கார உட்கார்ந்துருக்காரு. அந்த அளவுக்கு உங்களை எல்லாம் எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? நீங்க மணிமேகலை போட்டீங்களா இல்லையா? உங்க மருமையா மொட்டையா நாசமத்து போற அது மாதிரி ஒரு சிறந்த சொல்றேன், பெட்டிக்கார பேச கேட்காத குடும்பத்தை கெடுத்துருவாங்க. சிறந்த ஒரு டான்சர் அப்படின்றக்காண்டி மாமா சொன்னாங்க. எடுத்த உடனே கேட்ட உடனே சரியா இருந்தது. இவ்வளவுலாம் நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாரதரை அவன் பக்கத்துல இருக்க அவன் போய் என்னடி இடிக்க வர்றியம்மா, உனக்கெல்லாம் என்னம்மா இது என்ன சொல்றது? 56 தேசத்தை ஆண்ட ஹரிச்சந்திரனும் நாட்டை விவசாயி விஸ்வாமித்திரத்துல சத்தியம் பண்ணி கொடுத்துருவாரு, நீங்க கேக்குறதெல்லாம் குடுக்கறோம்னு. அப்ப அந்த பானை பெண்கள்னு ஒரு வருவாங்க இல்லையா, 2 பொம்பளைய போக சொல்லுவாரு, நாங்களும் போவோம். போய் ஆடினதுனால ஹரிச்சந்திரன் ஏதாவது தன் தாரத்தை விட்டு பிறர் தார
வச்சுட்டாரா? அது மாதிரிதான் நானும் அந்த நாரதருமே. அப்புறம் என்ன இதுக்கு கேக்குறீங்க? ஏமா இருந்தாலும் எல்லாருக்கும் ஆசை வரதாமா செய்யும். நான் என்ன சொன்னீங்க பாருங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. என்னைக்கு மணிமேகலை என்னடா அத்த அவர் விட்டு தள்ளு முத்தரம், அந்த பங்குனி உத்தரம் நான் தான் உன்னை போடாம பாக்குறேன். இங்க பாருங்க சாமி, லட்சுமணா நீ இப்படி இருந்து கல்யாணம் முடிக்காம இருக்க போற. நான் நீ போட்டனாலதான்டா என் காலே புண்ணாயி ஆக்சிடென்ட் ஆகி. பேசாம இருடா. சரிமா சென்று வாருங்கள். இதற்கு முன் அதுக்கு அடுத்தபடியாக உங்களை தங்கை சொன்னீங்களா? தங்கை அழைத்து வாருங்கள். தங்கச்சி தேவலோகவாசி நாரத மகாமுனிவர் பிரம்மச்சாரி வந்திருக்கிறார். ஆமா சும்மா விளையாடாதடா. சத்தியமா அவரை யாராலையும் பார்க்க முடியாது. தேவலோகவாசி இல்லையா? தேவலோகவாசி தான். அப்புறம் இந்த தேவகோட்டையில இருந்து வந்திருக்காரு. நான் சொன்னேன் கரும்பு வந்திருக்கிறா. அம்மா கரும்பு வண்டியில வச்சு புளிகிற கரும்பு மாதிரி ஆக்கி விட்டியா? நிஜமா வந்திருக்கிறா. எங்க அண்ணன் கிட்ட பேசி தப்பிக்க முடியாதுங்க. ஆத்தாடி எங்க அண்ணன் சாதாரணப்பட்ட ஆளா? வாய துறக்க விட மாட்டாரு. கேட்ட கேள்விகளை விவரம் சொன்னீங்களா? சொன்னேன். தலை திருக்க ஓடி இருப்பாரு. ஓடிட்டாரு, வர மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் அவரை நானும் பார்க்கணுமா இல்லையா? ஆமா. பெரியாருடைய தரிசனம், பாப விமோசனம் அப்படிமா. சரி, உடனே அழைத்து வாருங்க. பாருங்க சாமி. வரவேணும் சுவாமி வரவேணும், வந்தனை வாழ்த்திகருள் தர வேணும். வரவேணும் சுவாமி வரவேணும், வந்தனை வாழ்த்திகருள் மலரணி
போயிட்டு வருவா சாமி. ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னா என்னைக்கு பாவாடை எப்படி தூக்குனாலும் சென ஊசிக்கிட்டு தான் அர்த்தம். சுவாமி சுவாமி சொல்லுமா சுவாமி, எனக்கு ஒரு வரம் தாருங்கள் சுவாமி. என்ன வரனாலும் கேளுங்கள், தருகிறேன். என்ன வர வேண்டும்? நீ அந்த பிள்ளை வரவெல்லாம் வேண்டாம் சாமி. சாமி சொல்லுங்கம்மா. அடுத்த பிறவியில நான் புருஷனா இருக்கணும் உனக்கு. அப்பனா நீ அப்புறம் சாரப்பாம்பு மாட்டுற வித பேசாம கடை போய் சொல்லுங்க, வரத்தை கேளுங்கயா. சொல்லுங்க. அடுத்த பிறவில கோழி பஞ்சாரமா படைக்கு சாமி. கோழி பஞ்சாரமா படைச்சு இந்த ஆளை குஞ்சா படைச்சு இந்த உலகத்துல இருக்க அம்புட்டு ஆம்பளையும் குஞ்சா படைச்சிருங்க சாமி. அந்த குஞ்சுகள் பூரா என் பஞ்சாரத்திலேயே அடைய செய்யுங்கள் சாமி. பல குஞ்சு உள்ள அடைஞ்சுதானடி கிடக்கு. என்ன சொல்றாங்க சொல்லி தொலை. லூசு முண்டேட்டு இருப்போம். நாரதெல்லாம் கிறுக்கு முண்டையா இருந்தா அப்புறம் டான்ஸ் லூசு முண்டையா இன்னைக்கு அம்மட்ட லூசு. போயிட்டு வரேன் போற மாதிரி ஐடியா இல்லையா உனக்கு? இல்ல சாமி. ரெடியா இருக்காரு. வந்தது வந்தீங்க, பால் பண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம் உங்க குஞ்சு அடைங்க. ஒரு குத்து பின்னாடி குத்துங்க. அம்மா வள்ளி நாயகம் ஒப்புடன் முகமருந்து உபசரித்து முன்னே பேசி புயலா புலிட்டால் உண்மைதான் மேலமாகும். அதை விடுத்து கப்பிய பசுனுடைய கடும்பசி எடுக்கும் தானே. அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வரவேற்ற பெண்மகளே, நீ வாழ்க, நீ குலம் வாழ்க. எனக்கு வந்து ஒரு அருமையான வரவேற்பு கொடுத்தீங்க. உங்களை வாழ்த்து வேண்டும் அல்லவா? மணமாலையும் அஞ்சலும் சூடி ஒரு கோலத்தில் நீ வரும் நேரம். மணமாலையும் மஞ்சளும் சூடி ஒரு கோலத்தில் நீ வரும் நேரம். மகளே வள்ளிநாயகம், நீங்க யாரு, எங்க இருந்து எப்படியெல்லாம் இருந்துட்டு இங்க வந்திருக்கீங்க, எப்படி எல்லா சகல விஷயங்கள் தெரிந்தாலும் உங்களிடம் சில
கேள்விகள் கேட்கலாம் நினைக்கிறேன். விவரம் கேட்டா சொல்லுவீங்களா வள்ளிநாயகம்? 64 கலைகளும் 18 புராணங்களும் 28 ஆகமங்களும் 32 திருமங்களும் 96 தத்துவங்களும் மற்றுள்ளவங்க தங்களுக்கு தெரியாது என்று ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் வந்து என்னென்ன வரம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இப்படி சொல்வதை கேட்கும் பொழுது மிக மகிழ்ச்சியா இருக்கு சுவாமி. கேளுங்கள். எனக்கு தெரிந்தவரை பதில் கூறுகிறேன். தெரியாதது என்று ஒன்று இருந்தால் தங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்கிறேன். கேளுங்கள் சுவாமி. உங்கள் பெயர்? வள்ளி. அப்பா பெயர்? நம்பி. அம்மா பெயர்? அங்கை மோகினி. என்ன தொழில் பண்றீங்க? காவலுக்கு வந்துரு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கரந்திணை செந்தனை. கரந்தனையா இருக்கு செந்தனையா இருக்கு? இரண்டுமே எங்களுக்கு தான். இரண்டுமே உங்களுக்கா? ஆமா. அப்ப எதுக்கா காவல் பண்றீங்க? அது ஏன் சௌரியம்? இந்த மண்டக்கணம் தானே போகாதுன்றது. மண்டக்கணமா? ஆமா. அப்படின்னா என்னன்னு கூட அப்ப ரெண்டுமே எங்களுக்கு அப்படின்னா அது வந்து சேட்டதே. நீங்க கேக்குறத விவரமா கேட்டா நான் பதில் விவரமா சொல்ல போறேன். ஏன் சண்டைக்கு வரீங்க? என்ன சண்டைக்கு வர்றீங்க அப்படின்னா எதற்கா வந்ததுல இருந்து இப்படி மூஞ்சி எப்படி வசந்தீங்கன்னா என்ன? ஏமா அந்த வள்ளி வேஷம் போட்டு வரவங்களுக்கு அந்த 3 ஏனா இந்த மாதிரி மண்டக்கணம் வருமா? நான் கேக்குறேன். அந்த வல்லால வட்டி கூட்டத்தை அங்கேயே வச்சுக்கோங்க. எங்க மண்ணுக்கு வந்திருக்கீங்க சரிதானே? எங்க வர்ற வள்ளியெல்லாம் உங்க சேட்டையெல்லாம் அங்க மதுரைக்கு அந்த பக்கம் வச்சுக்கணும். அந்த வல்லால வட்டி கூட்டமே இங்க வந்துருச்சு அப்படின்னா இங்க திருச்சியில மண்ணுக்கு வந்ததுன்னா நாங்க என்ன சொல்றோமோ நாரதர் சொல்றதா ஆமா ஆமா போறத இங்க உங்க சேட்டையெல்லாம் மதுரைக்கு அந்த பக்கம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி. உங்களை யார் இப்படி உசுப்பேத்தி விட்டது? யார் உசுப்பேத்தி விடுறதுனா? ஐயோ கொஞ்ச நேரத்துல சிக்கி சின்னாமின்னமாக போறீங்களே, நான் என்ன செய்வேன்? எதுக்கு அப்படியெல்லாம் முடியாதுமா. இங்க சும்மாவே ஆடுவேன். என் கால்ல சதங்க வேற கட்டி விடுறீங்களா? சரிங்களா? ஏத்தி வேணே. எங்க ஏத்து? அண்ணே இங்க ஏத்தி வச்சா எடுத்து வச்சு விடுங்க. உங்க அரட்டு உருட்டுக்கள் இங்க ஆளு கிடையாது. கேட்ட வழி பதில் சொல்லணும். சரி, முதல்ல சந்திக்கிறோமே. சரி. முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. சரி. அதனால நல்ல முறையில பேசுவோம் அப்படின்னு பார்த்தா அப்படி எல்லாம் இங்க பேச முடியாது. உங்க சத்தமாங்க. நீங்க வரிசை நாடகத்துக்கு போகலாம். நீங்க வருஷமா நாடகத்துக்கு போய்க்கு இருக்கலாம். யார் சொன்னா? நாங்க தான் சொல்றோம். இன்னொரு தெரிஞ்சுக்கங்க, எல்லாருக்குமே இப்படி ஒரு மனப்பான்மை இருக்கு. எப்படி இருக்கு? நாடகத்துக்கு போனாதான் திறமை உள்ளவங்கன்னு அர்த்தமா? திறமை உள்ளவன்னு கிடையாது. திறமை உள்ளவங்க நிறைய பேர் இன்றும். ஆமா, இப்ப கேட்டு அப்படின்னா யாரா இருக்குன்னு சொல்லணும். சில சூழ்நிலைகளாலும் சந்தர்ப்பங்களாலும் வீட்டுல தான் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்றது? அப்படி ஒண்ணு கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க புது நாடகரே ஒண்ணு தெரியாமா? நிப்பாட்டுமா, பேச்சு நிப்பாட்டுமா. நீங்க வேற பேச போறீங்க. அதிகமா கத்தக்கூடாது. சரிங்களா? என்னைய பத்தி தெரியாம நீ நினைக்கலாம் இந்த நாரதரே ஒண்ணு தெரியாது, பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்காரு, இந்த நாடகம் தெரியாதுன்னு. நான் எப்படி படிச்சதுக்கு தெரியுமா? எனக்கு கட்ட வாத்தியார் முன்னா இருக்காரு, சொல்லி கொடுத்த வாத்தியாரும் பின்ன உள்ள இருக்காரு. சரிங்களா? யாரும் தெரியுங்களா? சேட்டைக்கார சேப்பாண்டி இருப்பாதீங்களா? அவரோட பிள்ளை. அதோட எங்க குருநாதர் முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு. அவர் சொல்லி கொடுத்திருக்காரு, தம்பி நீ வாத்தியாரா இருந்தாலும் அமைதியா இருக்கலாம், ஆனா நாடகத்துக்கு வந்துட்டா விடவே கூடாது சொல்லியிருக்காரு. வாத்தியார் சொல்லியிருக்காரு. நீங்க அந்த வீட்டுக்கு உள்ள கல்யாணம் வந்திருக்கலாம், இருந்தாலும் இங்க மேடைக்கு வந்துட்டோம் அப்படின்னா
அடங்கியா போக முடியாது. சரிங்களா? அதனால நான் கேட்கிற பதில் தான் சொல்லணும். முடிச்சிட்டீங்களா? என்ன முடிச்சிட்டீங்களா? ஆசிரியர் பிறந்தவைய சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். சரி, இன்னொரு ஆள் யாரையோ சொன்னீங்களே, என் காதுல சரியா விழுகல, சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அடுத்து வருவாரு உங்களே. யாரு? சேட்டகரசன். ஆமா. அட நீங்க வேற. அந்த ஆளையெல்லாம் எத்தனை ஊர்ல தலை துண்ட காண துணியை காண ஓட வச்சிருக்கேன் தெரியுமா? ஏங்க இன்னைக்கு நிக்கிறீங்க அப்படின்னா அரங்கப்பட்டி வந்து யாரும் தெரியுமா? ஜெயமாண்டி உங்களுக்கு வேணா பிரியாளா இருக்கலாம். சரி, ஒத்துக்கிறேன். எனக்கு அரங்கேற்றதுக்கு அவர்தான். ஆமா, அப்புறம் என்ன தெரியுதுல? ஒத்துக்கிறேன். என்னை வளர்த்து விட்டவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆமா, ஆரம்பத்துல வரும்பொழுது எனக்கு ஒண்ணும் தெரியாது. சரி. ஏன் இப்பயே சில விஷயங்கள் தெரியாது. எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. எதுவுமே தெரியாதவங்களே யாரும் உலகளவு. ஏமா அப்படி முடியாதுமாங்க? நான் பேசி முடிக்கிறேன், நீங்க பேசக்கூடாது. பேசக்கூடாது. ஏன் எவ்வளவு கத்துற? எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. நான் ஒத்துக்கிறேன். சரி. என்னைய வளர்த்து விட்டதுல ஒரு பங்கு, சரி, முக்கியமான ஒரு பங்கு கீழராங்கியத்தை சேர்ந்த ஜெயபாண்டி அவர்களுக்கு உண்டு. சரி. அதுக்காக மேடைக்குன்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி. என்ன பெத்த தகப்பனே அரிதாரம் போட்டு வந்து நின்னாலும் சரி, நான் எதிரியத்தான் பாவிப்பேன். எதிரினா அதைத்தான் பாத்துருவோமே. நீங்க நினைக்கலாம் நம்ம மாமனார் தான் முன்னாடி இருக்காரு, அவர் சிசியம் உள்ள அடக்கி வாசிப்பாரு. அது மட்டும் நடக்காது. அரிதாரத்தை அழிச்சாத்தே எனக்கு தங்கச்சி. இப்ப வந்து பாத்தீங்க எனக்கு எதிரிதான். நீ எதிரிதான்? ஆமா, நான் எதிரிதான் சொல்றேன். ஆமா, எதிரி நானும் சொல்றேன். என்னவோ கட்டைய பிடிச்சிட்டு வர்றவங்களை எல்லாம் பார்த்தா அப்படி எனக்கு இந்த வள்ளி வேஷம் போட்டு வரவங்க பார்த்தாலே பிடிக்காது. அப்ப நீ வீட்ல இரு. ஆபத்து உதவ பிள்ளை, அரம்பசிக்கு உதவாத அண்ணா, தாகத்திற்காது தண்ணீர் தரித்திரமில்லாத பெண்டீர், கோபத்து வராத வேந்தன் குருமணி கொள்ளாத சீடன், பாவத்தை தீராத தீர்த்தம், இவை அனைத்தும் இருந்த பயனில்லை என்று இருக்கிறாங்க. பயனில்லையில அதே மாதிரி இங்கேயும் பயன் இல்லாம இருக்கு. யாரு யாரு சொல்றவங்க? நீங்க ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? நீ எவ்வளவு கோபப்படுறீங்கன்னு கேக்குறேன். ஏமா நான் கேட்ட கேள்வி தினை யாருக்குன்னு கேட்டேன். கருந்தனே ரெண்டு தானே சொன்னீங்க. எங்களுக்கு ஒண்ணு கடவுளுக்கு ஒண்ணு சொன்னா நியாயமானது. ரெண்டுமே எங்களுக்கு. உங்க சட்டம் அது. உண்மையதான் சொல்றேன். நீங்க சொல்லி இருக்கீங்களா? உண்மையதான் சொல்றேன். உண்மையில கிடையாதுமா. எங்களுக்கு தானே. உங்களுக்கு உங்க வீட்லயே காதுமா குறிஞ்செழுத்துக்கு எதுக்கு வந்திருக்க? சரி, நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்? குறிஞ்செழுத்துக்கு வந்திருக்கீங்க. இதே விடுங்க. எங்க வாங்க பேசுறீங்க? வாங்குனீங்கல்ல? ஆமா. எங்க வாங்குனீங்க? இங்க திருச்சில வாங்குனேன். திருச்சில வாங்குனீங்க? ஆமா. இது எந்த தாயுடைய கோயில்? மாரியத்தா கோயில். மாரியத்தா கோயில். ஆமா. மாரியத்தா கோயில்ல பொங்க வைப்போம்ல? ஆமா. வருஷம் வைப்போம். இந்த வருஷம் முக்காயிருச்சு. பொங்க வைப்போம்ல? ஆமா, பொங்க இன்னைக்கு வைக்கணும். இங்க பொங்க வச்சு என்ன பண்ணுவோம்? ஏங்க அப்படி கிடையாதுங்க. நாங்க முதல்ல குலசாமிக்கு மொட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த சாமிக்கு தான் நாங்க மொட்டையை போடுவோம். ஆமா, அதெல்லாம் சரிதான். சரி, பொங்க வைக்கிறோம்ல? ஆமா. பொங்க வச்சுட்டு மாரியாத்தா சாப்பிடு அப்படி அந்த பொங்கலை வச்சுட்டே போயிடுவோமா? என்ன செய்வோம்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வலிச்சு அந்த பொங்க பானையோட சேர்த்து வீட்டுக்கு தானே கொண்டு போவோம். ஆமா. ரொம்ப கத்தாத. என்ன கத்தாத? நீ சாப்பிடும் போதே இவ்வளவு சவுண்ட் விட்டேன்னா எதிர்த்து நிக்கிறது மனோரஞ்சனின்ற தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுங்க. எதிர்த்து நான் நிக்கிறது யாரும் தெரியுதுல? என்ன யாரு? கடுகுல காரம் குறையாது. சரிங்களா? சரி, நீங்க வந்து வரிசை ரன்னிங்கா போயிட்டு இருக்கலாம். இரண்டு வகை இருக்கிறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா அதிக சிந்தனை உள்ளவங்க. ஆமா. அதிக அறிவு உள்ளவங்க. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? அமைதியாகவே பேசிட்டு போயிருவாங்க. சரி. அவங்கள்ட்ட சில விஷயங்களை வாங்கவே முடியாது. நிறைய படிச்சிருப்பாங்க. சரி. ஆனா விஷயங்களை வாங்க முடியாது. இந்த ஒண்ணும் தெரியாதது இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இந்த மாதிரி உடல் பேச. யாரு சொல்றது? நீராது வந்து என்னமா பேச போறீங்க? என்ன ஒண்ணு நீ சொன்னீங்க. புதுசா சந்திக்கிறமே. புதுசா யாரு சந்திக்கிறது? உடல பேசாதீங்க. ஏன் உங்க சவுண்ட் ஆளாது? என்ன அந்த மைக் அமத்தி போடுங்க. உங்களை அந்த மைக் எடுத்து வச்சு விடுங்க. எடுத்து வச்சு விடுங்கண்ணே. உன் ஆட்டத்துக்கு வர நீ எடுத்து வச்சு வாயை பிடிச்சி விடுங்க. நீ அண்ணே எனக்கு வர்றவங்க காலையில வந்து எனக்கு தங்கச்சி ஏற்கனவே சொல்லி எதிரின்னு சொல்லிட்டேன். எந்த அளவுக்கு சாய்க்கிறமா சாய்க்கூடிய நான் அவதோட முடிவோட வந்திருக்கேன். கத்த விட அங்க கூடிக்கிட்டே தான் இருக்கும். எங்க கூடிக்கிட்டு இருக்கோம்? கூடிக்கிட்டே தான் இருக்கும். கூடிக்கிட்டே இருக்குமா? வந்துட்டேன்ல. சரி, நீங்க என்ன பேசணும்? நீங்க கேட்ட கேள்வி என்ன? ஏமா நான் என்ன கேட்டேன் அப்படின்னா பேச விடுங்க. யாருக்கு உங்களுக்கு வாத்தியாரே? உனக்கு என்ன இவ்வளவு சவுடால கத்துற நீ? ஒரு வாத்தியார் ஜெயபாண்டி பேச்ச கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. நீங்க உங்க சிந்தனைக்கு பேசுங்க. முதல்ல பேச விட்டு அப்புறம் பேசுங்க. பேச விட்டுனா நீ கத்தம் எனக்கு கேட்கணுமா? நான் கேட்டதுக்கு நீ ஒழுங்கா பதில் சொல்லினேன்னா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்க என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன்? என்ன கேட்டீங்க? முதல்ல என்ன கேட்டீங்க? நீ ஏதோ எடுத்து எழுதுற கையில வச்சிருக்க மாட்டியா? பறவை வரட்டுக்கு வச்சிருக்கேன். ஒரு தோதுக்கு ஏமா கம்பல வச்சிருப்பாங்களா? அடனாச்சே கவன வச்சிருக்கேன். நான் கட்ட பாட்டு சிங்க வச்சிர கூடாது. நான் கவன வச்சிருப்பேன். நீங்க வீண வச்சிருக்கீங்க. நான் கேட்டனா? கம்ப வச்சிருப்பாங்களாமா? நீங்க பறவை எப்படி வரட்டுவீங்க? ஏமா பறவை வரட்டுறீங்களாமா? வீண வச்சிருக்கீங்க. ஆமா. எங்க வாட்ச் காமிங்க பாப்போம்.
வாசிக்காங்க வாசிங்க பேசி வருமானம் வாசி காமியா பாப்போம் எங்க வாசிக்காவீங்க ஏமா நீங்க பரவாயில்ல கவனம் வச்சிருக்கணும் நீங்க ஏன் வீண வச்சிருக்கீங்க நான் கேக்குறேன் ஏன்னா அது எங்க இஷ்டம் அது நான் பறவை விரட்டுறதுக்கு கம்ப வச்சு விரட்டுவேன் இல்ல எங்க அண்ணனை உருட்டி விட்டு விரட்டுவேன் நீ அப்படி உங்க சவுடாவே செய்யக்கூடாது அது ஏன் சௌரியம் கேக்குறதுக்கு நீங்க இனர் ஏயா மெய் மறந்து போய் இந்த கமிட்டி எல்லாரும் வாங்கயா மனோரஞ்சன் வள்ளிதே வரணும்டா இப்படி ரவுடித்தனம் பண்ணுது இது என்ன வராது ஆமா உங்கள மாதிரி நாரதெல்லாம் சண்டியரா மாறும் பொழுது என்னை மாதிரி வள்ளி எல்லாம் வில்லியா மாத்த செய்வோம் இந்த வள்ளி எல்லாம் கிடையாது வில்லிதையா நீங்க எல்லாம் ஆமா என்னங்க பேசுறீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்னங்க சொன்னேன் என்னங்க தவறா சொன்னீங்க இப்படி கோபப்படுறீங்க நான் என்ன கேட்டேன் சாமி நான் கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும் நீங்க ஒழுங்கா கருந்தனை செந்தனை கருணை எங்களுக்கு செந்தனை முருகனுக்கு நீங்க ஒழுங்கா கேட்கணும் நான் என்ன கேட்டேன் ரெண்டு தானே கேட்டேன் யாருக்குன்னு கேட்டேன் யாருக்குன்னு கேட்டீங்க ஆமா யாருக்கு படைக்கிறீங்களான்னு கேட்கணும் படை யாருக்குன்னு கேட்டா எங்க ரெண்டையுமே நாங்க தாங்க சாப்பிடுறோம் என்ன நீங்க சாப்பிடுறீங்க எங்க அண்ணன் எல்லாம் மும்பிட்டு திங்கிறான் செந்தனையும் கருந்தனையும் மும்பிட்டு திம்பேன் நாங்க தான் எடுத்துட்டு போவோம் தத்துலிக்கு இருக்கேன் பாருங்க நாங்க தான் எடுத்துட்டு போறோம் சரி எங்க அப்பா சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக முருகப்பெருமானுக்கு செந்தனே படைக்கிறோம் சரி சரி இப்ப நம்ம என்ன நாடு அது நம்ம இருக்கிற என்ன நாடு இதுவா இது தொண்டை நாடு தொண்டை நாடு ஆமா சரி இப்ப நம்ம கதையை தாண்டி வர்றேன் இருங்க. ஏமா நீங்க இருக்கமா நான் கதையை தாண்டி எங்க இருந்து வர்றீங்க நீங்க இப்ப ஒரு நிமிஷம் இருங்க நானும் நாடக உலகத்துக்கு வந்து 9 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு சரி இப்படி ஒரு நாடகம் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லைங்க நானும் இப்படி பார்த்ததே இல்லையே நான் நினைக்கவே இல்லையே ஆத்தாடி ஆத்தாய் நான் உங்களை மாசம் பூரா வருஷம் பூரா சந்திச்சேன்னு வச்சுக்கோங்க இருக்கிற அரைக்கட்டையும் போயிரும் அந்த பயம் இருந்தா போதும் நான் கேக்குறேன் அடக்கி வாசிக்கணும் ஒரு பொம்பளைய சரி இந்த பேச்சு பேசி ஆட்டி வச்சு கூத்து பாக்குறீங்களே கூத்து பாக்குறதுல என்ன கூத்து என்னது இது பேச விட்டு பேசுங்க அப்படி எல்லாம் பேச முடியாது பேச விட்டு பேசுங்க ஏன் கேள்வி கேட்டேன் பயமா இருக்கா யாரு எனக்கா அதுவே கிடையாது எங்களுக்கு என்ன தெரியுமா செய்யணும் சரி அம்மா அம்மா வள்ளி எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா எதுக்குமா வந்த அப்படின்னு கைய கட்டி வாயை பத்தி கேட்கணும் அது வேற நாரத போய் பார்க்கணும் அப்புறம் ஏன் பேச விட நாடக உலகத்துக்கு அப்புறம் ஏன் பேச விட மாட்டீங்க பேசுங்க சொல்லுங்க கொள்ளை நினைந்து யாழ் நினைந்து என்பது மக்கள் மழலை சொல் கேளாதோன்னு இருக்கிறாங்க நீங்க தீனால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவரு ஏங்க என்ன திருக்குறள் போட்டியாங்க திருக்குறள் போட்டியிலமா நம்ம ஒரு அடி அடிச்சிடலாம் ஒரு நாவால சொல்றது ஒரு சாமியார் இப்படி பேசுறமேன்ற உங்களுக்கு மேல அச்சம் இல்லையா இருந்து என் அத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை 4 இட்லியை வச்சு கொடுத்து விட்டுச்சு அதுவும் இருந்த இடம் தெரியாம போயிருச்சு இங்க இருங்களேன் நம்ம 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை சத்திரம் வேணாம் ஆனா இப்படி பேச்சு பேசலைக்கு உங்களை அந்த மேடையில அசிங்கப்படுத்தாம நான் போவேன் வேணான்னு சொல்லி அப்ப என்ன சவுண்ட் கூட வருது அப்படிதான் பேசுவேன் காலையில நீங்க எனக்கு சம்பளமே கொடுக்க வேணாம் எனக்கு தேவையில்லை ஆனா உங்களை அசிங்கப்படுத்தாம இந்த மேடையில நான் போக மாட்டேன் அது நடக்காத இங்க ஒரு பொம்பளை இப்படி ஆட்டி வச்சு கூத்து பாக்குறீங்களே கூத்துக்கே பேர் உணவு ஒருத்தர் இருக்கிறான் சரி யாரு சிவபெருமானாகப்பட்டவர் சரி ஆவதும் அழிவதும் அவனாலே இருக்கிறாங்க இல்லையா சரிமா நான் கதையை தாண்டி வர்றேன் இருங்க ஏங்க பேச விட மாட்டீங்க நீங்க பேசணும் சொல்லி இருக்க முடியாது கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு பாருங்க என்னையா சொல்லி கொடுத்துருக்க நீ நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோங்கலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமமாகிய அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானாகப்பட்டவர் எதற்காக சிவபெருமான சொல்றேன் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குமா இல்லையா காரணம் இல்லாமையா இருக்கும் வாய மூடுங்க நீங்க பேசிட்டே இருப்பீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா வாய மூடுங்க கேள்வி கேட்க போறேன் சத்த வாய மூடுங்க அப்படி எல்லாம் இருக்க முடியாது ஆத்தி உங்க நீங்க எங்க இருங்களே இப்படி எல்லாம் பேசுங்க வச்சுக்கோங்க சரி ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா விஷயங்கள் வாங்கணும் விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அமைதியா இருந்து தான் ஆகணும் அமைதி இருக்கிற இடத்துல இருக்கணுமா சொல்லுங்கம்மா கர்ணன் எப்படியா பிறந்தாரு கருணை எப்படி பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தாரு எப்படி பிறந்தா குண்டலத்தோட பிறந்தாரு ஆமா கோடருடன் ஒருத்தர் பிறந்தாருல்ல ஆமா பரசுராமன் பிறந்தாருல்ல ஆமா சரி பரவாயில்ல ஜெயபாண்டி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் இப்ப வேற என்ன கேட்கலாம் சரிம்மா நீங்க போமா வரமாட்டேன் இந்த மைத்தானல வாங்க ஓன் சவுடாடாது யோசிச்சு சொல்லுவாங்க நான் கேட்கறேன் தாலியுடன் பிறந்தது யாரு சந்திரமதி பாரா கார் சிலம்போட பிறந்தது யாரு மணிமேகலை மணிமேகலையா எந்த மணிமேகலை இப்ப பெண்கள்னா உடல் அமைப்பு எப்படி இருக்கும் ஆமா உடுக்க மாதிரி இருக்கணும் உங்களை நான் எப்படி எல்லாம் வர்ணிக்க சொல்றேன் அம்மா உடுக்கை ஐயோ பெண்ணுனா பெண்ணு மாதிரி ஆமா அச்சம் நான் நீங்க வர்ணிக்க வேண்டாம் நீங்க பிரம்மச்சாரி இல்லையா பெண்களை வந்து வர்ணிக்க கூடாது சரி சரியா
ஒரு பெண்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய உருவ தோற்றம் அமைப்பு எப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இயற்கையாகவே இரண்டு தனங்களை கொண்டவங்க. தனங்கள்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். ஆக பெண்களுக்கு இயற்கைக்கு அப்பாலாக 3 தனங்களுடன் ஒருத்தி பிறந்தா இல்லையா? ஏன் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், தலை வெடிச்சிருமா? தலை வெடிச்சிருமான்னு விவரங்க கூட கேள்விக்கு போயிட்டீங்களே. தெரியாது தெரியும் உங்கள்ட்ட சொன்னாங்களா? ஏமா சொன்னீங்க? நீங்க கேட்க நானும் கேட்பேன். கண்ணே கவசத்தோட பிறந்தான் சந்திரமதி அப்படி இப்படின்னு பதில சொன்னீங்க. இதுக்கும் சொல்லுங்க. அதுதான் சொல்றது. சின்ன பையன் யாரு சின்ன பையன்? நிறைய கத்துக்கிறணும். அக்கா மனோரஞ்சனி கேளுமா, நீங்க கேளுங்கம்மா. நீங்க நானும் கேட்கணும். மனோரஞ்சனி அக்கா எனக்கு அதை சொல்லி கொடுங்க இதை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டா பாப்பா உட்காருப்பா அப்படின்னு நானும் சொல்லி கொடுத்துருவேன். அத வேற அதை விட்டு வந்ததுல இருந்து லபலபலபலன்னு கத்துறீங்க. ஏற்கனவே நீ சொல்லணும். புத்தகத்தை எடுக்காத நாரதரு கட்டை விட்டு பிடிப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லணும். என்னோட வயசுக்கு மேல நான் படிப்பது அதிகமா இருக்கும். சரிங்களா? இந்த வாய்க்கு எத்தனை பேர் எழுதி போட போறாளுங்களா? ஆத்தாடி ஆத்தா. அப்படி வள்ளிதான் எனக்கு வரணும் அப்படின்றேன். சொல்லுங்கம்மா. நான் சொல்றேன், இந்த மேடையில சொல்றேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த மாதிரி சூழ்நிலை மட்டும் எனக்கு வராது. நிச்சயமா இப்படி பேசுற ஆள் தான் எனக்கு தேவை. எனக்கு அதான் தேவை. அதான் நீ போட்டது. அதுல சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இல்லைனா என்கிட்ட மன்னிப்பு கேட்டு உள்ள ஓடி போயிருங்க. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். போயிட்டு உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து ஏத்தி விட்டு அழகு பாக்குறாருல. ஏத்தி எல்லாம் விடுறது கிடையாது. ஜெயபாண்டி அந்த ஆளு ஒத்தி கொத்து வர சொல்லுங்க. வருவார் பாருங்க. ஆமா. என்ன பூச்சாண்டி காமிக்கிறீங்களா? நீங்க என்ன கேட்டீங்க? ஒரு பெண்ணுக்கு 2 தனங்கள்னா மார்பு. சரியா? 2 தனங்கள் அப்படின்னா அந்த அம்மா என்ன கேக்குறாங்க? ஒரு பெண்களுக்கு எத்தனை தனங்கள் தான் மார்பு? அப்ப 2 தான் இருக்கும். அவங்க சொல்றா 3 அப்படின்னு. அது கேள்வி இருக்கட்டும். நான் ஒண்ணு கேக்குறேன். கதையை தாண்டி எங்க இருந்து நீங்க வர்றீங்க? ஏமா நான் கேட்கிற கேள்வி கேட்பேன். அத மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கு மேல பதில் சொல்லணும். எங்க இருந்து வர்றீங்க? கதையை தாண்டி சொல்றேன். நீ எங்க இருந்து வர்றீங்க? வேலிமலைச்சாரு. நான் சொல்லிட்டேன், கதையை தாண்டின்னு சொல்லிட்டேன். எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு? கதையை தாண்டி. ஆமா. நேரா மாட்டுத்தாவணில இருந்து உள்ள போனீங்க வச்சுக்கோங்களேன். மாட்டுத்தாவணின்னா அதுக்கு ஊர் இல்லையா? ஒத்தக்கடை வரும். ஒத்தக்கடையில இருந்து இடது பக்கமா திரும்பணும். திரும்பினீங்கன்னு போயிட்டே நீங்க வச்சுக்கோங்க. நரசிம்ம பெருமாள் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஆனமலை எல்லாம் இருக்கும். அவனுக்குள்ளதான் வீடு. நீ சுருக்கமா சொல்லணும். மதுரையில இருந்து வரோம்னு சொல்லணும். மதுரையில இருந்து வரோம் சொல்லணும். அப்படி சொல்லுங்க. அப்புறம் மாட்டுத்தாவணில இருந்து வலது கை இடது கை அதெல்லாம் கேட்டாங்களா? இங்க மதுரையில இருந்து வர்றேன். மதுரையில இருந்து வர்றீங்களா? ஆமா. கடல் தெரியாம வந்துட்டேன். எங்க வந்துட்டீங்க? இப்ப ஒண்ணு கெட்டு போல. இப்ப கிளம்பலாம். இந்த கட்டு கட்டிட்டு எப்படி வாங்காம போறது? எப்படி வாங்காம போறது? நீங்க அப்பவே சொல்லிட்டீங்களே. அந்த யூடியூப்ல இருந்து பதிவாக்கி இருக்கு. பணம் வேணாம்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. அப்படியே வச்சிருக்கணும். நான் இத வச்சு சம்பளத்தை குறைக்கிறத பாக்குற பாரு. நீங்க சொல்லுங்க. மதுரையில இருந்து வர்றேன். மதுரையில இருந்து வர்றீங்களா? 7 கடல். ஆமா. 7 கடல். கடையா? கடல். ஒத்த கடை தான் இருக்கு. 7 கடையில. ஒத்த கடையை அதை ஞாபகப்படுத்துறீங்க. மதுரையில தானே வர்றீங்க? ஆமா. மதுரையில 7 கடல் இருக்கு. அதுக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியாம மதுரையில எங்கிட்ட 7 கடல் இருக்கு. சொல்ல தெரியலன்னு போயிட்டு உள்ள போங்க. சாமி நீங்க வந்து ஏதோ தவறுதலா சொல்றீங்க. தவறுதலா நான் சொல்ல கிடையாது. உனக்கு தெரியலன்னு சொல்லணும். தமிழகத்துடைய தலைநகரம் என்னன்னு எடுத்தீங்கன்னா சென்னை சொல்லுவோம். சென்னை. அங்க வந்து கடல் இருக்கு. ஆமா. அங்க இப்ப ஒரு கடல் தான் இருக்கு. 1 கடலுக்கு 7 கடல் எங்க மதுரையில இருக்கு. இல்ல சொல்லுங்கம்மா. நீங்க பாக்கல. இல்ல அப்ப இல்லைன்னா போயிட்டு வரலாம். தெரியல அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு நாரதரே எனக்கு தெரியல அப்படின்னு போயிட்டு வரலாம். நீங்க கேட்கறது நான் பதில் சொல்ல முடியாது. சரியா? யோசிக்கிறேன். தெரியல சொல்லிருங்க. இல்ல இருக்கும். தெரியாம கிடையாது. சரி, நான் கதையை சொல்றதுக்குள்ள யோசிச்சு வச்சிருக்கணும். சரிங்களா? நீங்க தெரியல சொல்லிடக்கூடாதுல. சொல்லுங்க. வள்ளி நாயகி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பெண்களுக்கு இயல்பாக 2 மாறுவங்க தான் இருக்கும். அது நாட்டு நடப்பு. அவங்க கேட்கறாங்க 3 இருக்குன்னு சொன்னாங்க. யாருக்கு அப்படின்னா அன்னை மீனாட்சி இருக்கு பாத்தீங்களா? அவங்களுக்கு 3 தனங்கள். என்ன அப்படின்னா மலையத்து பாண்டியன் காஞ்சர மலை அப்படின்னு அவங்களுக்கு குழந்தையே இல்ல. அப்ப சொல்றாங்க குழந்தை இல்ல வரம் கேட்கறாங்க. அப்ப வந்து வரங்களுக்கு என்ன சொல்றாங்க? எல்லாருமே குழந்தை வர வேணும் அப்படின்னா புத்திர காமஸ்ரீ யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. யாகம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அதை விட்டு அவங்க சிலது அஸ்வமதி யாகம் பண்றாங்க. அது யாரு பண்ணணும்? 100 யாகம் பண்ணுனா அவங்க வந்து தேவேந்திர பதவி கிடைக்கும் அப்படின்றக்காண்டி அவங்க 99 பண்ணிட்டாங்க. தேவேந்திர என்ன செய்யறாரு? அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு புத்திரமேஷ்டி யாகம் பண்ணாம இதை பண்றீங்களே அப்படின்னு சொல்றதுக்காக பண்றாங்க.
மீனாட்சி ஆகப்பட்டவள் 3 வயது குழந்தையாக அந்த குண்டத்திலிருந்து வர்றா. சரிங்க, மலையஸ்தோ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் 2 பேருக்கும் இருக்கிறதா அந்த பொண்ணு யாரு? நம்ம மீனாட்சி. 3 வயசு குழந்தையா 3 தனங்களோட வர்றா, மாறுவங்களோட. அப்ப இவரை பார்த்து பயப்படுறாரு. ஐயோ, எனக்கு குழந்தை இல்லைன்னு நான் வரம் கேட்டது உண்மைதான், ஆனா 3 தனங்களோட இருக்குதே, பயந்துடுறாரு. அப்ப சொல்றாங்க, நீ பயப்படாத, இந்த 3 தனங்களா யாரை பார்த்து வெட்கப்படுறாளோ, திருமணம் இணைக்கிறாளோ, அப்போ இந்த மார்பகம் மறைஞ்சு போகும் சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது கைலாயத்துக்கு போறாங்க. போன உடனே அங்க சிவபெருமானை பாக்குறாங்க. நம்ம பார்த்த உடனே வெட்கப்படுறாங்க. வெட்கப்பட்டு கீழே குனிஞ்ச உடனே அந்த மார்பகம் மறைஞ்சு போயிருது. அப்ப 2 மார்பகம் வந்துருது. அப்ப யாரு? அவர் தான் திருமணம் கட்டிக்க போறவரு. அப்ப அவங்க பாத்தீங்கன்னா யாருக்கு 3 தனங்கள் அப்படின்னா மதுரை மீனாட்சிக்கு தான் 3 தனங்களோட பிறந்தது. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் சரிங்களா? சரின்னா ஒத்துக்கங்க, இல்லைன்னா கேளுங்க. தடாதகை பிராட்டி மீனாட்சி ஒரு பேரு. ஆக 3 கொங்கைகளுடன் பிறந்தவங்க. ஆமா. சிவபெருமானை பார்த்த உடனே வெட்கப்பட்டதன் காரணமாக ஒரு கொங்கையாகப்பட்ட மரம். அதாவது குழந்தை வேணும் அப்படின்னா புத்திரகாமேஷ்டி யாகம் தான் பண்ணணும். ஆனா அஸ்வமேத யாகம் என்று சொல்லக்கூடியதை நடத்தினாங்க. அதனால கடைசியாக இந்த குழந்தையாகப்பட்டவள் 3 வயது சிறுமியாக வந்திருக்கு. எல்லாமே சரிதான் சார், பரவாயில்ல. நீங்களும் ஏதாவது தவறா எந்த இடத்துலயாவது சொல்லுவீங்க, அதை வச்சு உங்களை இன்னும் விவரம் கேட்கலாம். தவறா சொல்லணும் அப்படின்னா நீ அரிதரம்பு நிக்க முடியாதுல. ஆமா, அது உங்களை மாதிரியால நீ சந்திக்க முடியாதுல. அருமையா சொல்லி இருக்கிறாரு. நல்லா இவ்வளவு நேரம் பேசிருக்கிற ஏதாவது ஒரு பாராட்டாவது கொடுங்க. இப்படி உண்மையா உட்கார்ந்து இருந்தா எப்படி? நன்றி 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 நன்றி. சரி, பேச்சுவாக்குல நான் சொன்னதை ஆகும். நல்லா பேசுறீங்க சுவாமி. எனக்கு இப்படி ஆளுகளை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களை மாதிரி ஆளு தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீங்க இனிமே பேசுற நாடகம் கூட நான் சம்பளமே வேணாம், நான் சும்மா கூட வந்துட்டு போறேன். நல்லா பேசுறீங்க. சொல்லுங்க. பேசி கத்த விட்டு எனக்கு பிரஷர் கூட போறதுக்கு வந்த காரணத்தை சொல்லுங்க. வந்த காரணத்தை சொல்லணுமா? இப்ப நான் கேட்டது பதில் சொல்லணுமே. நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு தான் சொல்லணுமோ? நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு நீ எந்த மாதிரி இருப்ப? நானதை காங்கிறது. நான் புதுக்கோட்டையில இருப்பேன். சரி சரி. ஆமா, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. இல்லனே தலை வெடிச்சிருமே. நன்றி நன்றி. உள்ள இதுக்கு தான் 100 ரூபாய் கொடுத்தீங்களா? 100 ரூபாயா? கடல்களாகப்பட்டது. மதுரையில இருந்து வர்ற, மதுரையில ஒரு கடல் இல்லையா, 7 கடல் இருந்துச்சாம். 7 கடல் இருக்கிற இடம் அது. பார்த்தா அப்படியே தெரியும். அப்படின்னு பார்த்தா முன்னொரு காலத்தில் இருந்தது. 7 கடல் வந்தது. மதுரையில முதல்ல கடல் கிடையாது. ஆனா 7 கடல்களும் வரவழைக்கப்பட்டது. யார் மூலமாக அப்படின்னா பெருமானான சிவபெருமான் மூலமாக, சொக்கநாத பெருமான் மூலமாக 7 கடல்களும் வரவழைக்கப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, தடாதகைன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த மீனாட்சி ஆகப்பட்டவள். அவருடைய தாயான காஞ்சனமாலை கணவன் மலையத்வஜ பாண்டிய மன்னன் இறந்து போயிட்டான். கணவன் இறந்த உடனே இந்த பெண் என்ன செய்யறாங்க? காஞ்சனமாலையாகப்பட்டவ மோட்ச கதியை அடையணும், அதற்கு என்ன வழி அப்படின்னு வந்திருக்கக்கூடிய கௌதம முனிவரிடம் கேட்கும் பொழுது அங்க வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கணவனுடைய கையை பிடித்துக் கொண்டு 7 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்தில் இறங்கி நீராடி எழுந்தா மோட்ச கதியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஒரே வருத்தம். மதுரையில 7 கடலும் இல்ல, கையை பிடிச்சு இறங்குறதுக்கு கணவனும் இல்ல. உடனே கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. பெத்த தாய் அழுதா பிள்ளை மனசு தாங்குமா? அப்ப அந்த பெண்ணான மீனாட்சி என்ன செய்யறா அப்படின்னா, தன்னுடைய கணவனான சொக்கநாத பெருமானை போய் சொல்றாங்க, எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி மோட்சகதி அடையணும், அதனால கடல்களாகப்பட்டது வேணும்னு சொன்ன உடனே தன்னுடைய மனைவிக்காக, மாமியாருக்காக, பாத்தீங்களா இந்த காலத்துல மாமியார் வீட்டுக்குள்ள கூட ஏத்த மாட்டீங்க நீங்க எல்லாம். ஆனா சொக்கநாத பெருமான் என்ன செய்யறாரு? தன்னுடைய மனைவி கேட்டுக்கொண்டதன் காரணமாக மாமியாருக்காக, காஞ்சன மாலைக்காக 1 கடல் இல்ல 7 கடல்களை வரவழைச்சாரு. கடல் வந்தாச்சு, சரி கணவன் வரணும்ல. ஆண்டாண்டு காலம் அழுதாலும் மாண்டோர் திரும்புவதில்லை என்றது பழமொழி. ஆனா அந்த பழமொழியவே அன்னைக்கு மாற்றி அமைத்தது யார் அப்படின்னா சிவபெருமானாகப்பட்டவர் தான். தன்னுடைய மனைவிக்காக தந்தையான மலையத்வஜ பாண்டிய மன்னன் என்று இறந்த மலையத்வஜ பாண்டிய மன்னனை புஷ்பக விமானம் மூலமாக இந்திரலோகத்திலிருந்து வரவழைத்தார். யார் அப்படின்னா சிவபெருமானாகப்பட்டவர். கணவன் வந்தாங்க, கையை பிடிச்சு இறங்கினாங்க, மோட்ச கதியை அடைஞ்சாங்க. இது 7 கடல் வந்ததுக்கான காரணம். அப்ப வந்த கடல் அங்கேயே இருந்திருக்கணும்ல, எங்க போச்சு அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருந்தது. சொக்கநாத பெருமானுக்கும் தடாதக பிராட்டிக்கும் பிரகப்பெருமானுடைய அம்சமாக பிறந்த குழந்தை தான் யார் அப்படின்னா உக்கிரபிரவேதி பாண்டிய மன்னன். இந்த உக்கிரபிரவேதி பாண்டியன் என்ன செய்யறான் அப்படின்னா மதுரை மதிய சிறப்பாக ஆண்டுகிட்டு இருக்கிறான். நல்ல வளமோடு செல்வ செழிப்போடு மதுரை மதி இருக்கு. இதை பார்த்த உடனே இது பத்தாதுன்னு என்ன செய்யறான் அப்படின்னா யாகங்கள் நடத்துறான். யாரு? உக்கிரபிரவேதி பாண்டியன் ஆகப்பட்டவன். யாகங்கள் நடத்தின உடனே யார் யாகம் நடத்தினாலும்
ஒரே ஒருத்தனுக்கு பயம் வந்துடும். யாருக்கு அப்படின்னா இந்திரன் ஆகப்பட்டவனுக்கு. எங்க தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக எப்படியாவது இந்த மதுரை எம்பதியை அழிக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறோம். அந்த திட்டம் எப்படி செயல்பட முடியும் அப்படின்னா 7 கடல் இருக்கு இல்லையா, 7 கடலை பொங்கி வர செய்து சுனாமின்னு வந்து பாருங்க, ஆழி பேரலைகள், அந்த மாதிரி 7 கடல்களையும் பொங்கி வர செய்து மதுரையை அழிப்பதாக இந்திரனுடைய திட்டம். இத சொக்கநாத பெருமானான சிவபெருமான் தெரிஞ்சுக்கிட்டாரு. தன்னுடைய மகனுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக அவர் என்ன செய்தார் தெரியுமா? கைலாயத்திற்கு போவதற்கு முன்பாகவே தன்னுடைய மகனான உக்கிரபெருமானுக்கு 3 ஆயுதங்களை கொடுத்துட்டு போனாரு. என்ன ஆயுதம் அப்படின்னா வேல், வலை, செண்டு என்று சொல்லக்கூடியது. இந்த ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு இடத்துல உபயோகப்படுத்தினது. ஆனா 7 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல கனவுல வந்து அசரீரி வழியாக சொல்றாரு. யாரு? சொக்கநாத பெருமான் தன்னுடைய மகனான உக்கிரபெருமானுக்கு கனவுல வந்து அசரீரியாக சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா 7 கடல்களையும் பொங்கி வர செய்து மதுரை எம்பதியை அழிப்பதாக திட்டம் தீட்டி இருக்கிறார் இந்திரன். ஆக இதை முறியடிப்பதற்காக 7 கடல்களும் சங்கமிக்கும் இடத்திற்கு போய் நடுநிசையில 7 கடல்களும் சங்கமிக்கக்கூடிய இடத்துக்கு போய் கடலை நோக்கி செண்டை என்று சொல்லக்கூடிய ஆயுதமாகப்பட்டது எரிந்த உடனே கடல்கள் அனைத்துமே வெற்றி போயிரும், மதுரையை யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அசரீரியாக சொல்லிட்டு போயிட்டார். இந்த மன்னன் என்ன செய்யறான்? அவர் சொன்ன மாதிரியே செண்டை என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை கொண்டு எறிகிறான். 7 கடல்களும் இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா மதுரையில எலிகடல் வீதின்னு சொல்லுவாங்க. அங்கு காஞ்சனமாலை அம்மனுக்கும் கோயில் இருக்கு மதுரை எம்பதியில. அதே மாதிரி 7 கடல்களும் ஒரு கிணற்றாகப்பட்டதுல ஐக்கியமாகி இருப்பதாக ஐதீகம். ஆக 7 கடல்கள் வந்ததுக்கான காரணமும் சொல்லியிருக்கிறேன். 7 கடல் இப்ப போனது அதற்கான காரணமும் சொல்லியிருக்கிறேன். உண்மையா என்றது சத்தியமா உண்மை. உண்மைதானா? உண்மைதான். உண்மைதான். என்ன எதிரினாலும் உண்மையை சொன்னா ஒத்துக்கறணும். சரிங்களா? எதிரினாலும் நன்றி. பெண்களுக்கான பருவம், பெண்களுக்கான பருவம் பேதை பெருமை மங்கை மடந்து அறிவை தெளிவை பேரன்பு சொல்லக்கூடியது. நீங்க என்ன பருவம்? மங்கை பருவம் அடைஞ்சிருக்கிறேன். மங்கை பருவம். அந்த வயசுக்கு ஏத்த வேலையை பார்க்காம இந்த காட்டுல இருக்கீங்களே, அந்த வயசுக்கு என்ன வேலையை பார்க்கணும்? என்ன வேலையை பார்க்கணுமா? இருண்ட வீட்டுக்கு என்ன வேணும்? என்ன வேலையை பார்க்கணும் சொல்லுங்க. ஜெயபாண்டி வேலை பார்க்கணுமா? அந்த கொத்தனார் பழகுனதுனால இந்த கொரோனா டைத்துல எல்லாரும் செத்துக்கிட்டு இருந்தாங்க. குடிக்க சாப்பாடு கூட வழி இல்லாம. அவரை பாத்தீங்க அப்படின்னா 4 வீடு அவர்னால இன்னைக்கு ஒரு 4-5 குடும்பம் இன்னைக்கு வந்து வாழ்றாங்க. நாராயணன் சொல்லல, எனக்கு அப்பதான் தெரியும். ஒரு பிரேமி எடுத்தா அப்படிதான் சொல்லுவேன். ஆனா உண்மையிலேங்க சரிங்களா? இருங்களேன், மனசார சொல்றேன். நிறைய படிச்சவரு நினைச்சிருந்தா அப்படின்னா ஆசிரியர் வேலையில இருந்திருக்கலாம். ஆனா கலை மீது கொண்ட பற்றின் காரணமாக நம்மளும் இந்த மேடையில சொல்லிக்கணும், நாடக கலைஞர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இது மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் அல்லாது வந்த பாதையை என்னைக்குமே திரும்பி பார்க்கணும். ஒருத்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து, ஏன்னா நம்ம என்ன துரோகம் பண்ணிட்டு வேணாலும் தப்பிச்சிடலாம். ஆனா குருவுக்கு துரோகம் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம தலைமுறையவே பாதிக்கும். அப்பேற்பட்ட குருவை கொஞ்சம் கூட ஒரு மறக்காம எவ்வளவு ஒரு பக்தியோடு குரு பக்தியோடு இருக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். உண்மையிலேயே பாராட்டுகள். இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்க பாத்தீங்களா, அவரு கையால நான் எத்தனை சாப்பாடு வாங்கி சாப்பிடுறீங்க தெரியுங்களா? இவரை பார்த்தோன்னா எங்க அண்ணாச்சி, நான் ஸ்கூல் படிக்கையில அவர் சத்துணவு அமைப்பாளர் இருந்தவரு. நான் சிறு வயசுல 6வதுல இருந்து 12வது படிக்கிறவரை அண்ணாச்சி தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டது. இதே ஸ்கூலு முன்னாடி இருக்காரு இவர்தான் எங்க அண்ணாச்சி, சத்துணவு அண்ணாச்சி. ஒரே ஒரு பள்ளிக்கூடத்துல இப்படித்தான் வாயை திறந்த மூட மாட்டாரு. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு படிச்சு இன்னைக்கு இதே ஸ்கூல்ல பக்கத்துல தான் நான் படிச்சேன். உண்மையிலே ரொம்ப இந்த இடங்கள்ல இந்த மாரி தாய் இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல உட்கார்ந்து எத்தனை நாடகம் பார்த்திருக்கேன். நாங்க படிச்ச இந்த இடம்லாம் நாங்க ஓடி ஆடி விழுந்த மாதா பிதா குரு தெய்வம் அப்படிமாங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்புறம் யாரும் சொல்லி இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே முடியாத ஒரு விஷயத்த குருவாகப்பட்டவர் கண்டிப்பான முறையில் செயல்படுத்துவார். ஒரு குழந்தைய நல்வழிப்படுத்துவது யாருடைய கையில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று மாதாவுடைய கையில், இல்ல அப்படின்னா பிதா, இல்ல அப்படின்னா குரு. ஆக அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு அடுத்த ஸ்தானத்துல நீங்க இருக்கிறீங்க. நன்றி. சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். அந்த பெண்களுக்கான பருவம் சொல்லு, 3 பருவம் சொன்னீங்களா? 3வது பருவம் மங்கை பருவம். அந்த பருவத்துக்கு ஏத்த வேலையை செய்யாம இங்க வந்து இந்த காட்டுல இருக்கீங்களே, அதெல்லாம் என்ன விவரம்? என்ன செய்யணும் சொல்லுங்க, செஞ்சுட்டா போச்சு. இருண்ட வீட்டுக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். படிக்காதவனுக்கு படிப்பு தான் வேணும். ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும். பாதுகாப்புனா எங்க அப்பா இருக்கிறாரு. புருஷன். புருஷனா உனக்கு யார்? நான் தான். கேளுங்க. ஏமா இப்பதான பெருமை. ஏமா நீ ஒரு ஆசிரியர் வேலை பாக்குறீங்க. ஏமா உனக்கு நான் சொல்ல வரதை கேட்கணும். நீங்க தான் சொல்லியிருக்கீங்க அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அவசரப்படாதுன்னு சொல்லி சொல்ல வரத சொல்ல விடணும். இவர் எப்படி சொன்னாரு உங்களுக்கு? நான் தான். அது ஏன் பாக்குறீங்க? சொல்ல வர்றோம்லமா. நீங்க பிரம்மச்சாரி தானே? பிரம்மச்சாரி. ஏமா நீ எல்லாம் பெத்த பிள்ளை நான் சொல்.
என்னம்மா இப்படி நினைக்கிறீங்க? யாரு? நீங்க தான். உங்களுக்கு? ஆமா. எனக்கெல்லாம் அப்படி ஒரு தகப்பன் இருந்தா அம்பிக்கல தூக்கி போட்டு அன்னைக்கே கொண்டு. எனக்கு அப்படி ஒரு புள்ள இருந்தா அரளி விதை வச்சு அரைச்சு கொண்டே வருவேன். சொல்லுங்க. உனக்கு புருஷன் பார்த்து வந்திருக்கேன். ஆமா. நீங்களே இப்படி வாய் பேசுறீங்களே, நீங்க பார்த்து வந்திருக்க மாப்பிள்ளை நல்லவரா இருப்பாரா? நல்லவரா? இந்த உலகத்திலேயே அவர்தான் மிகப்பெரிய பணக்காரர். சாமி, நம்ம திருச்செல்லில நம்ம மேடையில உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. எல்லாரும் இப்படித்தான் சொல்றாங்க. ஆனா ஏன் ஆசை என்னன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? நீங்க கேக்குறீங்களா? உங்களுக்கு அன்பு என் தம்பி கிடைச்சிருக்கே ஒரு பொக்கிஷம். நீங்க ராஜ மணிகண்டன், ஒரு தங்கத்தின் தங்கம். அந்த தங்கத்தை பத்த தங்கம் தான் உட்கார்ந்து இருக்காரு. அதுக்கு பேர் உங்களுக்கு என்னவா வேணும் இந்த வாழ்க்கையில? இறைவா காசு. உண்மையதாமா நான் சொல்றேன். நான் கேட்கவே இல்லை. வாங்க சொல்லுங்க. சரிங்கம்மா சொல்லுங்கம்மா. எனக்கு வரப்போறவர் எப்படி இருக்கணும்ன்ற கனவு எனக்கு இருக்குமா இல்லையா? இருங்க, தாராளமா சொல்லுங்க. சொல்லணும்ல. ஆமா. அவர் எப்படி தெரியுமா, எப்படிப்பட்டவரா இருக்கணும் தெரியுமா? 3 நிபந்தனை இருக்கு. முதல்ல வந்து மது பழக்கம் இருக்க கூடாது. சரி, நல்ல வேலை அது இல்ல. இரண்டாவது, தேவையற்ற நண்பர்கள் சகவாசம் இருக்க கூடாது. கஷ்டம். லட்சுமணே, மருது, அகர, ஆறுமுகம், ஜெயபாண்டி இவங்க பழக்கம் இருக்க கூடாது. மூணாவதான் முக்கியமான விஷயம். எப்படி? எம்பட்டு எவ்வளவு சுத்தி சுத்தி வந்தாலும் சரி, என்னை தவிர வேற எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க. அப்படி மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்க. காலு வேணா கை வேணாம்னா என்ன சொல்றது? இவங்க 4 பேருமே 4 மனிதனோட உறுப்பு மாதிரி. தம்பிக்கு என்னைக்கு பக்குவமா இருப்பாங்க. சரிங்களா? உயிர் உள்ளவரை அன்பு தம்பிக்கு வந்து இவரோட நட்பு எந்த கடைசியில இருக்கும். எனக்கு தெரிஞ்சனால நான் சொல்றேன். சொல்லுங்க. முருகனுக்கு நீதானம்மா பொண்டாட்டி, அற்புதமா கூறிவிட்டே முன்கூட்டி, எப்போதுமே வாழ வேணும் சீமாட்டி, எதிர்பார்த்து உழைத்தனமா வழிகாட்டி. நீ ஒன்ன பத்தி என்னல, உங்க அப்ப எங்க வளப்படல, நீங்க 2 பேரும் பிச்சுல எங்கேயும் போய் கொண்டல. சாமி சொன்னா கேளம்மா, சம்மதமும் நீந்தாமா. சாமி சொன்னா கேளம்மா, சம்மதமும் நீந்தாமா. என்னமா அது என்ன 2ஆம் தாரம் பொண்டாட்டின்றீங்களே? ஆமா. அவர் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுன்னு தெரியுது. ஆமா. அப்புறம் ஏன் 2ஆவது? நான் சொல்றேன், நீங்களும் அழகா ஆள் பாக்குறதுக்கு நல்லாத்தான் இருக்கிறீங்க. சரி, பேசாம நீங்களே பொம்பளைய மாதிரி அதனால 2ஆம் தரமா முடிச்சுக்கோங்க. முருகனுக்கு நீங்க 2ஆம் தரம் பொண்டாட்டி. நடிச்சு நீ சின்ன பிள்ளைல 5 வயசுல அவரே நினைச்சிட்டு கிடைக்கல. உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களை முக்கால ஒரு தன்மை படைச்ச நானே. எனக்கு தெரியாதா? என்ன விஷயம் இருக்குன்றது அந்த இறைவனுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க சொல்ல வந்திருக்கோம். ஏமா நீ 5 வயசுல இருந்து அவரவே நினைச்சு கிடக்க நடிக்கிறியா? அப்படி கள்ளி. நான் வெளியில போன உடனே முருகா வாங்க முருகா சொல்றதுக்கு. முருகனுக்கு 2ஆம் தாரம் பொண்டாட்டி, அற்புதமா கூறிவிட்டே முன்கூட்டி, எப்போதுமே வாழ வேணும் சீமாட்டி, சீமாட்டி, எதிர்பார்த்து உரைத்தனிமே வழிகாட்டி. நீ ஒன்ன பத்தி என்னல, உங்க அப்ப எங்க வளப்படல, நீங்க 2 பேரும் பிச்சுல எங்கேயும் போய் கொண்டல. சாமி சொன்னா கேளம்மா, சம்மதமும் நீந்தாமா. சாமி சொன்னா கேளம்மா, சம்மதமும் நீந்தாமா. ஒரு நாள் சிவருமா இடத்திலே ஞானபலம் கொடுத்து விநாயகத்தில் வச்சு தந்தனை கொடுத்து சுத்துனது யாரு? உன் புருஷன் சுப்பிரமணியன் பேரு. சபாஸ். கந்தனை கட்டிக்காமா கவலை சம்மதமும் நீந்தாமா. அள்ளு மொழிந்த அவசியம் இருக்கு, அல்ல முதலில் இந்த அவசியம் அள்ளு மகளும் இந்த அவசியம் இருக்கு. அவனுக்கு சொல்லுவாரு கேளமா. முருகன், சண்முகம், சடாச்சரன், கார்த்திகேயன் அவன் தான் உனக்கு புருஷன். சம்மதம்னா சொல்லு. ஏற்கனவே திருமணமான ஒரு ஆளுக்கு 2ஆம் தரமா போக சொல்றீங்க. அதுக்கு நாள் கிடையாது. இன்னும் தெரியுமா, ஊர் உலகத்துல எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரையா பத்தி திருமணம் முடிச்சவங்க. நான் ஒரு விஷயம் கேக்குறேன், முருகனுக்கும் தெய்வயானைக்கு திருமணம் நடத்தி வச்சது யாரு? நானு. வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்ன வெக்கமா இல்ல? நீங்களே திருமணம் நடத்தி வைப்பீங்க, அப்ப 2ஆம் தரமா என்னையும் போக சொல்லிக்கிட்டு என்ன பொழப்பு? கள்ளி நினைச்சு அழுதுகிட்டே கிடக்கல, நினைச்சு உருகிக்கிட்டே இருக்க. ஏங்கப்பா, நீங்க தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, எனக்கு நீ மகள்ல, அதனால புள்ளையோடது அப்பனுக்கு தானே தெரியும். சரி, உங்க தொழில் என்ன? என்ன தொழில்? என்ன உங்க தொழில் என்ன? கலகம். கலகம் தானே? ஆமா. எப்ப இருந்து இந்த மாப்பிள்ளை பாக்குற வேலை, பொண்ணு பாக்குற வேலையெல்லாம் ஆரம்பிச்சு? ஏமா எனக்கு நாரதர் கலகம் நற்கலகமா முடியும். நான் நல்லதானே பார்த்து வந்திருக்கேன்.
சாமி உங்களுக்கு புண்ணியமா போகும். என்ன புண்ணியமா போகும்? ஒரு 5 வருஷமா என் தம்பிக்கு பொண்ணு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். பொண்ணு கிடைக்கும், விரைவாக கிடைக்கும். பேசுற வாய்க்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நீங்களாவது எப்படியாவது பொண்ணு பார்த்து முடிச்சிருவோம். குடி கொடை பதம் தான். கூட்டி கொடுப்பு கோத்திரத்தில்லை. அப்படியே இல்லை. கூட்டி கொடுப்பதில்லை கோத்திரத்தில்லை. மாட்டி சொல்லி காட்டி சொல்லி அது கேளமா? கேளமா? அழுவா, அவனுக்கு கேளமா? யாரு யாரு கேட்க? அந்த மனுஷன் அடி, அடி. சந்திரன் டீ கொண்டு வாப்பா, டீ கொண்டு வாப்பா. ஏய் அப்பா இப்ப ஒரு நிமிஷம்ப்பா. சரி. இப்ப சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல குழாய் அடி சண்டை வரும்ல, ஆமா அதுல கூட அந்த அக்கா இப்படி சண்டை ஓடாது. சரி. இப்படி சண்டைக்கு தெரியல என்னன்னு கேக்குறேன். உங்களோட கோபம் நியாயமானது. அவர் இடக்கார, அவருக்கு என்ன, அவர் எங்கிட்ட சண்டையில் தூட்டு போவார். நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கலாமா? ராமாயணத்துல இருந்தா மகாபாரதத்துல இருந்தா அதெல்லாம் சும்மா ஜுஜிப்மா. அதெல்லாம் சுச்சுப்பியா? சரி. வந்தது உங்களுக்கு நாடகம் பெரிய சண்டை நடந்துச்சு. ஆமாங்க. நீங்க இது எதிர்கட்சியோட சதி. நீங்க கட்டை கட்டையெல்லாம் எடுத்து அடிக்க போக அவர் வீணைட்ட அடிக்க வர, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்க. உங்களுக்கு உண்மையிலேயே பிடிக்கலையா? என்ன பேயா பைத்தியமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல புடிச்சிடும். இல்லம்மா, முருகனை பிடிக்கலையா? முருகனை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களாங்க? என்ன பேசுறீங்க? இப்பெல்லாம் பேசினாதான் அவருக்கு ரோசம் வரும். நேரா முருகனை போய் கூட்டுருவாரு. முருகனை பிடிக்கல, நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்கேன்னு பார்த்தேன். நீங்க சித்த வைத்தியர் வேற ஏதாவது ஐடியா சொல்லுவீங்க. முருகனை பிடிக்கலைன்னா அவர் தம்பி ஜெயமணிகண்டனையாவது. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா.